வெல்கம் டு மை சிவா காமர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் காஸ்டிங்கில் இன்னொரு மாடலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராசஸ் எக்ஸ், ப்ராசஸ் ஒய், ப்ராசஸ் இசட் அப்படி சொல்லிட்டு டைரக்ட் வேஜஸ், மிஷின் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி அண்ட் காஸ்ட்டு, ரா மெட்டீரியல் கன்சியூம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து அமௌண்ட்டு. யூனிட்ஸ்னால் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ்னால் நம்ம ரா மெட்டீரியல் எடுக்கணும். வேஸ்டேஜுக்கு அது வந்து யூனிட்ஸில், வேஸ்டேஜ்னால் யூனிட்ஸ்குள்ளது. இது வந்து ருப்பீஸ்க்குள்ளது இல்லை, யூனிட்ஸ். ஸ்டாக்கு, க்ளோஸ் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் எல்லாம் யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க. நான் இப்போ எழுத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் கன்சியூம், அது வந்து 2 ரா மெட்டீரியல்னு போடணும். 2 ரா மெட்டீரியல். அதுக்கு யூனிட்ஸ் வந்து 96,000, அமௌண்ட் வந்து 48,000. அடுத்து 2 டைரக்ட் வேஜஸ். இது வந்து ப்ராசஸ் எஸ் அக்கௌண்ட்டு. மொத்தம் 3 அக்கௌண்ட்டு நம்ம போட்டாகணும் இதில். இப்போ 2 டைரக்ட் வேஜஸ் 12,000. இது வந்து ருப்பீஸ்னால ருப்பீஸ் காலத்தில் போடுறோம். யூனிட்ஸ் வந்து கொடுக்கல, அதனால நம்ம ருப்பீஸில் போடுறோம். அடுத்து 2 மிஷின் எக்ஸ்பென்சஸ் 2,000. The 2 factory on cost 28,000. இப்போ நம்ம டெபிட் சைடில் உள்ள எல்லாமே எழுதிட்டோம். இப்போ சம் நம்ம பார்ப்போம். சம்மில் இப்போ கொடுத்துருக்க எல்லாமே நம்ம எழுதிட்டோம். ரா மெட்டீரியல் கன்சியூமர், ஃபேக்ட்ரி அண்ட் காஸ்ட்டு, இது எல்லாமே எழுதிட்டோம். இனி நம்ம கிரெடிட் சைடில் வந்து வேஸ்டேஜில் எடுத்து எழுதணும். ஏன்னா யூனிட் இன்ட்ரடியூஸ் நம்ம முதலே போட்டாச்சு. இப்போ வேஸ்டேஜில் வந்து 6,000 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் எஸ் அதுக்கு வந்து அப்போ பை வேஸ்டேஜஸ் அதுக்கு யூனிட்ஸு 6,000. இப்போ அமௌண்ட் கொடுக்காதனால நம்ம அதில் வந்து ஹைஃபன் போட்டுருவோம். இப்போ அடுத்தது இதை க்ளோஸ் நம்ம பண்ணோம். அப்போ பை ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்டுன்னு போடணும். இந்த ஒய் அக்கௌண்ட்டுன்னு இருக்கிறத நம்ம அடுத்த ஒய் அக்கௌண்ட்டுக்கு நம்ம முதல்ல எடுத்தது எழுதணும். இதுக்கு வந்து இப்போ யூனிட்ஸ் இல்லை, அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, யூனிட் இன்ட்ரடியூஸில் 96,000 இருக்கலாம், அதிலேருந்து இந்த 6,000 நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் 90,000 ஆகும். இப்போ நம்ம வந்து இதை மொத்தம் டேலி பண்ணணும். இவ்வளோத்தையும் நம்ம டோட்டல் பண்ணணும். 90,000 ஒரு அமௌண்ட்டு. இந்த 90,000 அப்படியே நம்ம இதில் போட்டுடணும் பை ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்டில். ஏன்னா வேஸ்டேஜுக்கு வந்து அமௌண்ட் இல்லை. இப்போது இந்த யூனிட்ஸ் எப்படின்னா 96,000லேருந்து 6,000 லெஸ் பண்ணால் 90,000. இப்போ இதுக்கு வந்து நம்ம காஸ்ட் பெர் யூனிட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அட்டுன்னு போட்டு இந்த 90,000 நம்ம டிவைட் பண்ணால் 1 ரூபி தான் வரும். இப்போ நம்ம டோட்டலாக டேலி பண்ணிடணும் 90,000. இப்போ புக் ஆன்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 1 ரூபி, டோட்டல் 90,000 வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்டு நம்ம போட போகிறோம். இப்போ ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ சம்மை நம்ம பார்ப்போம். சம்மில் வந்து இப்போ யூனிட் இன்ட்ரடியூஸ் வந்து ஒய்க்கு வந்து கொடுக்கவே இல்லை. அதேமாரி ரா மெட்டீரியல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 6,000. இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். 2 ஓப்பனிங் ஸ்டாக். இது யூனிட்ஸில் 6,000. ஆனால் நம்ம காஸ்ட்டு எப்படி கொண்டு வரணும்னா, இங்கே நம்ம இதுக்கு முந்தின இதில் நம்ம ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்டில் நம்ம போட்டிருப்போம்ல காஸ்ட் பெர் யூனிட், அந்த பெர் யூனிட்டால் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 6,000 × 1 6,000. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்னு போட்டிருக்கோம்ல, அந்த இதை எடுத்து நான் எழுதணும்னு சொன்னோம்ல, இங்கே 2ல் போடணும். பையில் இருக்குது இங்கே 2ஆக வரும்னு. அதே தான் கடைசியாக முடிஞ்சு போன அமௌண்ட் வந்து நம்ம அடுத்த அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம கொண்டு வருவோம். எப்போவும் இந்த நம்ம இப்போ கேரி டவுனை வந்து ப்ராட் டவுனாக மாற்றுவோம்ல, அதே இது தான் இது. இங்கே வந்து 2 ப்ராசஸ் எக்ஸ் அக்கௌண்ட், அதில் உள்ள அமௌண்ட்டு 90,000. அடுத்தது சம்மில் வந்து ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ஒய்க்கும் இக்ஸட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒய் வந்து 36,000. அதை இப்போ எடுத்து நம்ம இதில் எழுதணும். 2 ரா மெட்டீரியல் வந்து 36,000. அது வந்து அமௌண்ட்டு காலத்தில் போடணும்.
யூனிட்ஸ் வந்து கொடுக்காதனால அமௌண்ட்டு காலத்தில். அப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2 டைரக்ட் வேஜஸ், 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ஆன் காஸ்ட், ராம், இதெல்லாமே ஒய் இசட் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிட வேண்டியதான். 2 டைரக்ட் வேஜஸ் 80,000, 2 machine expenses 12,500, 2 factory on cost 34,000. இப்போ நம்ம டெபிட் சைடில் உள்ளதான் எழுதியாச்சு. இப்போ நம்ம கிரெடிட் சைடு எழுதணும். கிரெடிட் சைடுக்கு பை வேஸ்டேஜ். இங்கே வேஸ்டேஜுக்கு யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க 3,000. ஆனால் அமௌண்ட்டு கொடுக்கல, யூனிட்ஸ் மட்டும் கொடுத்ததுனால அமௌண்ட் இடத்துல ஹைஃபன் போட்டுடணும். இப்போ நம்ம பழைய மாதிரி பை ப்ராசஸ் இசட் அக்கௌண்ட் அப்படி போட்டு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்குன்னா நம்மளுக்கு கொடுக்காம விட்டுருக்காங்க, ஒய்க்கு கொடுத்துருக்காங்க. வேணால் சம்பளம் பாருங்கள். பை ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு வந்து 6,000, க்ளோசிங் ஸ்டாக்குக்கு வந்து 3,000. அப்போ அந்த அமௌண்ட் எடுத்துல எழுதணும். பை க்ளோசிங் ஸ்டாக். இந்த க்ளோசிங் ஸ்டாக்குக்கு 3,000. நம்ம போன இதில் வந்து காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளவு? 1 ரூபி. அந்த 1 ரூபினா 3,000 × 1 மல்டிப்ளை பண்ணும் 3,000. இப்போ நம்ம கடைசியாக டேலி பண்ணும். பை ப்ராசஸ் இசட் அக்கௌண்ட். இப்போ ஃபுல்லாக நம்ம டேலி பண்ணணும். இப்போ நம்ம டேலி பண்ணால் 96,000, 6,000 லெஸ் பண்ணால் 90,000. இப்போ இங்கே 3,000 இருக்குது. இங்கே இவ்வளோத்தையும் நம்ம டோட்டல் பண்ணால் 1,96,500. அது கூட 3,000 லெஸ் பண்ணால் 1,93,500. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம். இதை நம்ம டோட்டல் பண்ணையில் 96,000, 1,96,500, 96,000, 1,96,500 டேலி ஆகிருச்சு. இப்போ நம்ம காஸ்ட் பேர் யூனிட் கண்டுபிடிப்போம். இப்படி தான் பை ப்ராசஸ் இசட் அக்கௌண்ட் போட்டிருக்கோம்ல, 1,93,500 டிவைடட் பை 90,000. இது பண்ணால் இதில் அட் போட்டு 2.15. இதுதான் காஸ்ட் பேர் யூனிட்டு. முதல் சம்லேயே நம்ம யூனிட்ஸை டேலி பண்ணோம். சாரி, நான் உங்களை டேலி பண்ணாமல் நான் விட்டுட்டேன். இதுவும் 96,000 தான் வரும். 96,000 யூனிட்ஸ், 96,000 யூனிட்ஸ். 2 செட் நம்ம டேலி பண்ணோம். ஒன்று மட்டும் நம்ம டேலி பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா மார்க் போயிடும். இந்த 2 சைடும் நம்ம டேலி பண்ணிடணும். இப்போ அடுத்து நம்ம ப்ராசஸ் இசட் அக்கௌண்ட் நம்ம போட போகிறோம். இதுதான் கடைசி அக்கௌண்ட். இப்போ நம்ம பை ப்ராசஸ் இசட் அக்கௌண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இசட் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி நம்ம ஒய் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போட்டிருப்போம். ஒய் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக், ப்ராசஸ் அக்கௌண்ட்டு, அந்த எக்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே அந்த கேன்சலான க்ளோசிங்கு, இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதுனதை அப்படியே நம்ம இதை போடணும். லாஸ்ட்டாக வந்து அந்த கேரிட்டோன ப்ராடோனா நம்ம போட்டோம்ல, அதேமாரி இதில் இசட்டுக்கு நம்ம போடணும். ஒய்க்கு வந்ததை நம்ம ஒய்னா பை ப்ராசஸ் இசட் அக்கௌண்ட் போட்டிருக்கோம்ல, இதை வந்து நம்ம 2 ப்ராடன் பண்ணணும். 2 ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்னு போட்டு இப்போ நான் எழுத உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 2 ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 4,000, 10,000 வந்து க்ளோசிங் ஸ்டாக். இப்போ 4,000 யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க. 4,000 யூனிட்ஸ். இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4,000னா இதுக்கு முன்னாடி இப்போ காஸ்ட் பெர் யூனிட் ஒய்க்கு என்ன வந்திருக்கு 2.15. அதை நம்ம 4,000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 8,600. அடுத்தது நம்ம 2 ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட் எடுத்து எழுதணும். ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட். இந்த ஒய் அக்கௌண்ட்டில் வந்து ஆன்சர் யூனிட்ஸ் வந்து 90,000 ருபீஸ், 1,93,500. அடுத்து 2 ரா மெட்டீரியல். அது வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. 2 ரா மெட்டீரியல் 48,400. இல்லை யூனிட்ஸ் எல்லாத்தினால நம்ம அப்படியே எழுதிட்டோம்.
அப்புறம் அதில் கொடுத்துருக்க எல்லாமே வரிசையாக எழுதிட வேண்டியது தான். டு டைரக்ட் வேஜஸ் 24,000 டு மிஷின் எக்ஸ்பென்சஸ் 12,000 டு ஃபேக்டரி ஆன் காஸ்ட் 22,000. இப்போ நம்ம டெபிட் சைடு ஃபுல்லாக எழுதிட்டோம். இனி கிரெடிட் சைடு நம்ம எழுதணும். பை வேஸ்டேஜஸ்க்கு 2,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ருப்பீஸ் கொடுக்கல, அப்போ ஹைஃபன். அப்புறம் பை க்ளோசிங் ஸ்டாக் நம்ம பண்ணணும். பை க்ளோசிங் ஸ்டாக் அதுக்கு 10,000 கொடுத்துருக்காங்க யூனிட்ஸ். அப்போ 10,000 மல்டிப்ளை பண்ணணும். 10,000 இன்ட்டு 2.15 யூனிட். 2.15 ஒய்யை கொடுக்க நம்ம கடைசியாக காஸ்ட் பேர் யூனிட்டில் வந்தால் காஸ்ட் பேர் யூனிட் வந்துடல, அதிலேருந்து 2.15 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண வந்தக்கூடிய ஆன்சர் வந்து 21,500. நம்ம 10,000 இன்ட்டு 2.15 அதை மல்டிப்ளை பண்ணி வந்தக்கூடிய ஆன்சர் 21,500. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கடைசி நம்ம பை ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட், பை ப்ராசஸ் இசட் அக்கௌண்ட் போட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த அக்கௌண்ட்டு கிடையாது, அதனால நம்ம பை ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்டுன்னு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இதோட முடிஞ்சில, அதனால் பை ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட். இப்போ இந்த 94,000லேருந்து 12,000 லெஸ் பண்ணும், 82,000. இப்போ இவ்வளோத்தையும் நம்ம டோட்டல் பண்ணணும். இவ்வளோத்தையும் நம்ம டோட்டல் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 3,08,500. யூனிட்ஸு 94,000. இப்போ இங்கே நம்ம டேலி பண்ணணும். ஃபஸ்ட்டு 3,08,500 கூட 21,500 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து 2,87,000. இப்போ டேலி பண்ணிடணும். இங்கேயும் 94,000, 3,08,500. இப்போ இதுக்கு நம்ம காஸ்ட் பெர் யூனிட் நம்ம இதுக்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அட் போட்டு 2,87,000 டிவைடட் பை 82,000 இதை பண்ணால் 3.5 வரும் காஸ்ட் பெர் யூனிட். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம புக் ஆன்சரை பார்ப்போம். எக்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒய்க்கு வந்து நான் என்ன இருக்குது 2.15 யூனிட்ஸ். இது ஒய்க்குடைய அமௌண்ட்டு 1,96,500. இசட்டுக்கு 3.50. நம்ம கேல்குலேட்டரில் போடையில் 3.5 தான் வரும், ஆனால் அதுக்கப்புறம் எந்த அமௌண்ட் இல்லாதனால 0ன்னு போட்டிருக்காங்க. 3.5 வந்தாலுமே ஆன்சர் கரெக்ட் தான். அடுத்தது வந்து இசட்டுக்கு வந்து அமௌண்ட்டு 3,08,500 அப்படியே நம்மளுக்கு டேலி ஆகிருக்கு. 3,08,500 டேலி ஆகிருக்கு. 3.5 காஸ்ட் பெர் யூனிட்டு. அடுத்தது வந்து 1,96,500 காஸ்ட் பெர் யூனிட் 2.15. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.